எனக்கு ஏன் அஜித்தை பிடிக்கணும்? அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு? நிறைச்ச முடி, தொப்பை நல்லா பெருசா இருக்கு, வண்டி ஒண்ணி தான் ஓட்ட தெரியும், நடிக்க தெரியுமா போல அந்த ஆளுக்கு? இது மாதிரியான கேள்விகளும் வன்மமும் அதிகமா இருந்துச்சு. ஆக்சுவலா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முன்னாடியை விட இப்ப ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. பட் ஆனா கொஞ்சம் மெச்சூர்டான ட்ரோலா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. முன்னாடி வந்து ஒரு படம் ஹிட், இன்னொரு படம் ஃபிளாப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆக்சுவலா அஜித் செஞ்ச சில விஷயங்களை பத்தி பார்க்கலாமா? அவருடைய முதல் படம் அமராவதி. அதுக்கு முன்னாடி தெலுங்கு படம் நடிச்சிட்டு இருந்தாரு, ஓகேங்களா? முதல் படம் அமராவதி அப்ப அதோட ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணிட்டு இருந்திருக்காங்க அமராவதி. அதுக்கப்புறம் இல்ல இவர் சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னதுக்கு சரி இன்னொரு பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய, அதாவது அஜித்துடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா தான் போயிட்டு அஜித்தை வந்து அஜித்தோட போட்டோ வந்து அமராவதியோட ப்ரொடியூசருக்கு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு பையன் கரெக்டா இருப்பான்ப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க பிரசாத் ஸ்டுடியோல. அங்க அஜித் இருக்காரு. இது மாதிரி தமிழ் படம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆப்பா உனக்கு அப்படின்னு. சார் அதுக்கு தான் சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஆனா தெலுங்கு படம் வந்துருச்சுன்னு பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, பையன் நல்லா இருக்கான், பண்ணலாம். சரி தமிழ் படம் இருக்கு பண்றியான்னு கேட்ட வேகத்துக்கு எப்ப சார் கிளம்பணும் அப்படின்னு வேகத்துக்கு ப்ரொடியூசர் வந்து சொல்லி ஆஹா சரியாந்திர ஆளுப்பா. அடுத்த கேள்வியே உடனே அஜித் கேட்டிருக்காரு, என்னன்னா எவ்வளவு சார் சம்பளம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவன் தான்ப்பா கரெக்டான ஆளு, பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு ஹிட், மிகப்பெரிய ஒரு ஹீரோவாவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமராவதியோட ப்ரொடியூசருக்கு அப்பயே வந்திருக்கு. காரணம் முதல் கேள்வி எப்போ போகணும், அதுலயே அவரோட உழைப்புங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அடுத்து எவ்வளவு சம்பளம், என் உழைப்புக்கேத்த ஊதியம் அப்படிங்கிறத அழகா அந்த ரெண்டு கேள்வியிலேயே வந்து அஜித் சொல்லியிருக்காரு. சரி ஃபைன்பா. அவர் என்னப்பா பெருசா பண்ணிட்டாரு, வண்டி தான் ஓட்டு. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்த எடுத்து பாருங்க, என்னைக்குமே எந்த ஒரு ஹீரோவுமே இந்த படம் பண்ணா ஹிட்டு அப்படின்னு நினைச்சுதான் பண்ணுவாங்க. இந்த படம் ஃபிளாப் கொடுப்போம்ப்பா அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆழ்வார் சொல்லுவீங்க, ஜனாலுமே நிறைய படங்களை வந்து அஜித் படம் ஃபிளாப்புப்பா, பரமசிவெல்லாம் ஒரு படமாப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இது எல்லாமே அவருடைய ஃபேன்ஸ்க்காக தானே கொடுத்தாரு. அவருடைய ஃபேன்ஸுங்க தாண்டி சினிமாவை பார்க்கக்கூடிய சினிமா விரும்பிகளுக்காக தான் அந்த படத்தை கொடுத்தாங்க. ரெண்டாவது டே எல்லாருமே நல்ல படம் கொடுக்கும் தான் ட்ரை பண்ணுவாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கையில இருக்கா டைரக்டர் கையில இருக்கான்னு கேட்டா டைரக்டர் கையில 90% இருக்கு, 10% ஹீரோ கையில இருக்கு கதை கேட்கும்போது, ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே ஃபிளாப் அவங்க கையில கிடையாது. அப்படி இருந்துமே ஒரு ஃபிளாப்புக்கு பணம் வாங்க, ஆக்சுவலா ஒரு படம் பண்ணியிருக்காருங்க, அந்த படம் வந்து ஓடல, சரிங்களா? அந்த படம் ஓடலன்னு என்ன பண்ணியிருக்காங்க, சரி ரைட்டுப்பா படம் ஓடல, அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்க்களம் பண்றாங்க. 25வது படம் அமர்க்களம். அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் அஜித் அதுக்கு வாங்கின செக் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்குமே பேங்க்ல போட்டு பணத்தை எடுக்கல. ஸோ அமர்க்களம் சம்பளம் வாங்காம பண்ண ஒரு படம். அடுத்து ஹேர் ஸ்டைலு வெள்ளை நரைச்ச முடி, இது எவ்வளவு பெரிய கட்ஸ் தெரியுமா? இன்னொரு மித்து வேற சொல்லுவீங்க, அவருக்கு ஹேர் டை ப்ராப்ளம்ப்பா, ஸ்கின் அலர்ஜி வந்துடும், அதனால தான் அவர் டை அடிக்காம இருக்க, ஸ்டைலாவே மாத்திட்டாரு. ஸ்டைலா மாத்தினாலுமே ஒரு மாசா இருக்கக்கூடிய ஹீரோ டை இல்லாம ஒயிட் கலர் முடியோட ஆன் ஸ்கிரீன்ல வராரு, வந்து மிரட்டுறாரு அப்படின்னா சாதாரணமான விஷயமா? அது யோசிச்சு பாருங்க. காரு ஒரு படம் ஹிட் ஆனா இப்போ வந்து கொடுக்கறது வழக்கமாயிடுச்சு. ஆனா இத ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சு வச்சது அஜித் தான். பாதி பேருக்கு தெரியலன்னா இதுக்கப்புறம் தெரிஞ்சுங்க. எஸ்ஜே சூர்யாவுக்கு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது வாலி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஆஹா செம்ம ஹிட்டுப்பா, அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம்பான்னு சொல்லிட்டு ஒரு மாருதி கார் கொடுத்துருக்காரு. அதே மாருதி கார் முகவரி டைரக்டர் துரைக்குமே போயிருக்கு. ஸோ பாருங்க, ஆரம்பத்திலே இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் பெருசா ஃபங்க்ஷனுக்குலாம் வரமாட்டாரு, அவருக்கு ஏன் நம்ம எவ்வளவு தூரம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு வராங்க, ஆடி லான்ச் வராங்க, பேசுறாங்க. என்னைக்குமே ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், வேலை அதை தவிர்த்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை தான் அஜித் பின்பற்றாருன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, 100 நாள் ஷூட்டிங் கூட வைங்க, நான் வரேன், அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதையை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. அடுத்து என்ன சொல்லுவீங்க? அவர் என்ன பைக்கு தானே ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறது ஒருத்தவங்களுடைய பேஷன். அவர் பைக் மட்டும் ஓட்டல, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும், அதை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது ஒருத்தவங்களுடைய பேஷன். பைக் ஓட்டுற ஸ்கில்ல சினிமால பயன்படுத்திக்கிறாரு. அவர் பயன்படுத்தலனாலும் டைரக்டரி கேட்கிறாங்க, சார் ஒரு சேசிங் சீன் வச்சுலாம் சார் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால அதை அவர் வந்து பயன்படுத்துறாரு. வாண்டடா வந்து பண்ணுங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்ல. இந்த வீடியோ நான் பேசுறத பார்த்து அப்பா சரியாந்திர ஆமையா இருப்பான் போலே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நான் ஒரு அஜித் ஃபேனோ விஜய் ஃபேனோ கிடையாது, சரிங்களா? நான் ஒரு சினிமா ரசிகர், எனக்கு சினிமாவை பிடிக்கும், அது எந்த சினிமாவா இருந்தாலுமே. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ட்ரோல் ஒன்று பண்ணாங்க,
அது எனக்கு தெரிஞ்சு அது ட்ரோல் பண்ணது எந்த வகையில ட்ரோலா, அதை எப்படி நீங்க ட்ரோலா யோசிக்கிறீங்கன்னு தெரியல. அது என்னன்னா, எலெக்ஷன் பூத்துல அஜித் உட்கார்ந்துருக்காரு, ஒரு பர்சன் வந்து கை கொடுக்க வராங்க, அஜித் வந்து அவருக்கு தான் கொடுக்க வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு கை கொடுக்க போகும்போது இல்ல மத்த வேற ஒருத்தவங்களுக்கு அவங்க கொடுக்க போயிடுவாங்க. இது ட்ரோலா? ஏங்க, ஒரு பெரிய ஹீரோ, இத்தனை பேர் அவரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு க்ரௌடு அடிச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர் வரான்னு தெரிஞ்சு அவர் கண்டுக்காமலே இருந்திருக்கலாமே. அவர் ஏன் கண்டுக்கணும்? அவர் ஏன் கை கொடுக்க போகணும்? இதுதான் டவுன் டு எர்த். இது நான் இப்ப ரீசெண்டா பார்த்த விஷயத்த வச்சு சொல்றது. ஆனா அமராவதி படத்தோட ப்ரொடியூசர் பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அவரு அப்ப எப்படி அஜித்தை பார்த்தாரோ அதே மாரி தான் அஜித்தோட கேரக்டர் இப்போ வரைக்குமே இருக்கு. பிரியாணி போடுவார் பாசிட்டில், அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் அஜித் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அந்த டேரக்டரை தட்டி விட மாட்டாரு. அந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? அந்த படம் அடுத்து ஹிட்டு கொடுக்குற வரைக்கும் அந்த டேரக்டரை கூடவே சேர்த்து கொண்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கு உதாரணம் நம்ம சிவாவை கூட எடுத்துக்கலாம். வீரம் படம் ஹிட்டு, அடுத்து ஃப்ளாப்பு. ஆனா கடைசியா விஸ்வாசம் கமர்ஷியலா ஹிட் கொடுக்குற வரைக்கும் சிவாவை கூடயே வச்சிருந்தாரு அஜித். தெலுங்கு படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் பண்ணார்ல, அந்த தெலுங்கு படத்தோடைய டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு கரெக்டா தெரியல, அவரு ஒருத்தர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பையன் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற வேற லாங்குவேஜ்ல படமே பண்ணல. ஏன்னா ஒரு அன்லக்கி ஆர்டிஸ்ட்ப்பா அஜித். நான் என்னப்பா முதல் படமே பையன், ஏன்னா இப்போ சென்டிமெண்ட்லாம் ரொம்ப அதிகம் தமிழ் சினிமால. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கேமியோ பண்ணாரு அசோகாங்கிற படத்துல. இப்போ வந்து நம்ம பாகுபலி இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அசோகா படம் எனக்கு தெரிஞ்சு எதுல அவைலபிளா இருக்குன்னு தெரியல, மேக்சிமம் அதை பார்க்க முடியுதுன்னா பாத்துருங்க. ஷாருக் கான் வந்து அசோகா படத்துல ஹீரோ. சரிங்களா? அதுல கேமியோ ரோல் வந்து அஜித் பண்ணிருப்பாரு. இது பாதி பேருக்கு தெரியுமா? தெரியாதவங்க இந்த படம் தெரியாதவங்க போய் படத்தை பாருங்க. தெரிஞ்சவங்க அந்த படத்துல அஜித்தோடைய நெகட்டிவ் ஷேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வாலி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? மங்காத்தா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் தான். அசோகா லிட்டரலா அஜித்தை வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திபனுடைய நீ வருவாயான படத்துல கூட அஜித் கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? 25வது படம் பண்ணிட்டு அடுத்த படம் கேமியோ ரோல் யாராவது பண்ணுவாங்களா? அஜித் பண்ணிருக்காரு. ஸோ இந்த கட்ஸ் எல்லாம் இருக்கு. அவருக்கு சினிமா எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இப்ப ரீசெண்டா வந்து ஸ்டென்ட் சீக்வன்ஸ், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாம் பார்த்து இது ஒரு ட்ரோல் பண்ணிருந்தாங்க. இது எல்லாமே அஜித் அவருடைய ஓன் ரிஸ்க்ல பண்ணிட்டு இருக்காரு. நான் அஜித்துக்கு கொடி பிடிக்கிறேன்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் மேல எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை செலுத்த முடியும்னு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. தீனா படத்தை கொண்டாடாத விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸும் இருக்காங்களா? எல்லாருமே அதை கொண்டாடி இருப்போம். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுத்துருக்கும், ஒரு கமர்ஷியல் கொடுத்துருக்கும். பில்லா கொண்டாடாம இருந்திருப்போமா? இப்போ நம்ம ட்ரோல் பண்ணுவோம், இப்போ நிறைய விஷயங்கள் பேசுவோம், என்னப்பா கம்பாரிசன் எல்லாம் பண்ணுவோம். ஆனா பில்லாவை நம்ம கொண்டாடி இருப்போம், எல்லாருமே கொண்டாடி இருப்போம். மங்காத்தா எல்லாருமே கொண்டாடி இருப்போம். வில்லன் கொண்டாடி இருப்போம். அதே மாதிரி சிக்னேச்சர்ல நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். அந்த ஹேண்டிகேப் அஜித் வரும்போது அதே மாதிரியே பேசியிருப்போம் நம்ம. இது மாதிரி நிறைய சிட்டிசன் டைலாகு, சிட்டிசன் மாரி சிரிச்சு எத்தனை பேர் பண்ணியிருப்போம்? யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ஒரு மனுஷன் அவருக்கான ட்ரேட்மார்க்கா, அவருக்கான ட்ரெண்ட் செட்டை உருவாக்குனது தான். அஜித் அப்படின்னு சொன்னா தலை அப்படிதான் சொல்லுவோம். அவரு இடையில வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, தலைங்கிறது எனக்கு வேணாம், எனக்கு அஜித்னு சொன்னாலே போதும். இது எல்லாத்தையுமே நம்ம சும்மா அப்படியே எடுத்து பார்ப்போம். இவர் ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டா இருக்காருப்பா, அவருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால அவர் அப்படி கிடையாது. ஏன்னா நான் முதலே சொன்னதுதான், என்னுடைய சினிமா வாழ்க்கை வேற, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேற. ஏங்க, ஒரு மனுஷன் மாசிவ் ஹிட்டு கொடுத்துட்டு செம்ம ஸ்டார்டம்ல வாழ்ந்துட்டு இருக்கவரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல டயர் ஓட்டி இருக்காரு தெரியுமா? அவருடைய பொண்ணுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, எனக்கு கட்டதில்லை. அவருடைய பசங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல டயர் ஓட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் எப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் என்ஜாய் பண்ணணும் தானே. உத்தமீரன் படத்துல ஒரு விஷயம் வரும், இதோட பிரைவசி டைம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து அவரோட பையன் கிட்ட பேசும்போது ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான விஷயம். நிறைய ஸ்டார்ஸுக்கு திரும்பி எப்படியா இருந்தாலும் ஒரு ட்ரோல் வரதான் போகுது, அது இல்லைன்னா சொல்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பட் சினிமாவை உண்மையா நேசிக்கிறவங்க, சினிமா விரும்புறவங்க இந்த ட்ரோலுக்குள்ள பெருசா இறங்க மாட்டாங்க. ஒரு படம் நல்லதோ கெட்டதோ அந்த படத்தை விமர்சனம் பண்றதுக்கு நம்மளுக்கு முழு உரிமை இருக்கு. சரிங்களா? ஆனா ஒரு தனிப்பட்ட மனுஷனை விமர்சனம் பண்றதுங்கிறது மிக கொடுமையான ஒரு செயல். எனக்கு தெரிஞ்சு விஜய் அஜித் ட்ரோல் இருக்குல்ல, அதோட ரீசெண்டா இப்போ வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து அஜித் அதிகமாக ட்ரோல் பண்றாங்க. அது மேபி அடுத்த படம் சேர்ந்து ரிலீஸ் ஆக போற கிளாஷ்னாலயா அப்படிங்கிறதா என்னன்னு தெரியல. பட் சூர்யாவும் அஜித்தும் மிக மிக
அருமையான மிக சிறந்த நண்பர்கள். எப்படி விஜய் அஜித் ஃப்ரெண்ட்ஸோ, ஆக்சுவலாக அவர் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நம்ம தான் இங்கே வந்து வெளில வந்து தளபதி அப்படின்னு அடிச்சுக்கிறோம். ஆனால் லிட்டரலாக 2 பேருமே செம்ம ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருமே விரும்ப மாட்டாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அடிச்சுக்கிறத, புரியுதுங்களா? அப்படியே அடுத்த அப்டேட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, மே 1 கண்டிப்பாக குட் பேட் அக்லியோடைய அப்டேட் வருது. அதுவும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டு. அதே மாதிரி விடாமுயற்சிலேயே ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அஜித்குமார் அவர்களை பிடிச்சவங்களும் அஜித்குமார் அவர்களை பிடிக்காதவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. ஏன்னா பிடிச்சவங்க இதில் இருக்கக்கூடிய குறைகளையும், எனக்கு இந்த ரீசனுக்காக பிடிக்கும்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்பா அஜித் கிட்ட அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிக்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? ஏன் பிடிக்காதுன்னு அதையும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஆக்ஷன் கட் வித் சதீஷ் ஆக்ஷன் கட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.